எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இஸ்ரேல் நாட்டை பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இதை 2 பிரிவாக பிரிச்சிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 1 பார்க்கலாம். பார்ட் 2 கூடிய விரைவில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ முதல்ல நம்ம இஸ்ரேல் நாடு எப்படி உருவாச்சுன்றதை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் யூதர்களுக்கான ஒரு தனிநாடு வேண்டும் என்ற சியோனிச இயக்கம் ஐரோப்பாவில் வலுப்பெற்றது. 1917இல் பால்ஃபோர் பிரகடனம், அதாவது பால்ஃபோர் டெக்ளரேஷன், முதலாம் உலகப் போரின் போது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான ஒரு இல்லத்தை உருவாக்க ஆதரவு அளிப்பதாக பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. ஒட்டோமான் பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பாலஸ்தீன பகுதி பிரிட்டிஷ் ஆட்சியின், அதாவது பிரிட்டிஷ் மேண்டேட் கீழ் வந்தது. 1920கள் முதல் 1940கள் வரை ஐரோப்பாவிலிருந்து பெருமளவிலான யூதர்கள் பாலஸ்தீனத்திற்கு குடிபெயர்ந்தனர். 2ஆம் உலகப் போரின் போது நாஜி ஜெர்மனியால் நடத்தப்பட்ட யூத இன படுகொலை யூதர்களுக்கான ஒரு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை உலக அளவில் தீவிரப்படுத்தியது. 1947இல் ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், பாலஸ்தீனத்தை யூத நாடு மற்றும் அரபு நாடு என 2ஆக பிரிக்க பரிந்துரைத்தது. இதை யூதர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் பெரும்பாலான அரபு நாடுகள் இதை எதிர்த்தன. இந்த எதிர்ப்புகளையும் மீறி மே 14, 1948 அன்று அன்றைய பிரதம மந்திரி, இஸ்ரேலுடைய அன்றைய பிரதம மந்திரி டேவிட் பென் குரியன் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடாக உருவானதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அப்படி அறிவித்த மறுநாளே, அதாவது மே 15, 1948 அரபு நாடுகளான எகிப்து, ஜோர்டான், சிரியா, சவுதி அரேபியா, ஏமன் பல அரபு நாடுகள் இஸ்ரேல் மீது போர் தொடுத்தன. இந்த போர் 9 மாதங்கள் நீடித்தது. கடைசியில் இஸ்ரேல் நாடு வெற்றி பெற்று தனது எல்லையை விரிவுபடுத்தியது, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் நாட்டை முதல் நாடாக அங்கீகரித்தது பார்க்கும்போது அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா தான் முதலாவது நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் இஸ்ரேல் அங்கீகரிக்க தொடங்கின. இஸ்ரேல் உருவான போது டெல் அவீவ் தற்காலிக தலைநகரமாக இருந்தது. பின்னர் ஜெருசலம் அதன் முக்கிய மையமானது. 1948இல் ஒரு விவசாய நாடாக தொடங்கி இன்று தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறையில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இஸ்ரேல் வளர்ந்துள்ளது. இஸ்ரேல் நாட்டின் தலைநகரமான ஜெருசலத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். ஜெருசலம் உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கால வரலாற்றை கொண்டது. 3 மதங்களின் புனித தலமாக இந்த ஜெருசலம் கருதப்படுகிறது. யூதம், கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாம் ஆகிய 3 மதங்களுக்கும் இந்நகரம் மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. யூத மதத்தின் புனிதமான இடமாக கருதப்படும் மேற்கு சுவர், வெஸ்டர்ன் வால், இங்குதான் அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட மற்றும் அடக்கம் செய்யப்பட்ட இடமாக கருதப்படும் சர்ச் ஆஃப் ஹோலி செபுல்கர், அதாவது திருக்கல்லறை தேவாலயம் இங்குதான் இருக்கு. மெக்கா மற்றும் மதீனாவிற்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களின் 3வது புனித தலமான அல் அக்ஸா மசூதி இங்கு அமைந்துள்ளது. ஜெருசலேமின் பழைய நகரம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. யூத பகுதி, கிறிஸ்துவ பகுதி, இஸ்லாமிய பகுதி மற்றும் ஆர்மீனிய பகுதி. ஜெருசலத்தின் பழைய நகரம் மற்றும் அதன் சுவர்கள் யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீகம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்கள் இந்த நகரத்திற்கு வருகை தருகின்றனர். இப்போ நம்ம இஸ்ரேல் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது ஹிப்ரு இஸ்ரேல் நாட்டின் ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாகும். இது யூத மக்களின் முதன்மையான தொடர்பு மொழியாக உள்ளது. இருந்த போதிலும் அரபு மொழிக்கு இஸ்ரேலில் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளாக பேச்சு வழக்கில் இல்லாத இப்ரு மொழி 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எலிசையர் பென் என்பவர் முயற்சியால் நவீன காலத்திற்கு ஏற்ப மீண்டும் உயிர் பெற்றதுதான் இந்த ஹிப்ரு மொழி. ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ மொழியாக இல்லாவிட்டாலும் வணிகம், அரசியல், கல்வி மற்றும் சுற்றுலா துறைகளில் மிக முக்கிய மொழியாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு அங்கிருந்து லட்சக்கணக்கான யூதர்கள் குடியேறியதால் இஸ்ரேலில் சுமார் 15% மக்கள் ரஷ்ய மொழியை பேசுகின்றனர். இஸ்ரேலிய பள்ளிகளில் ஹிப்ரு மற்றும் அரபு ஆகிய இரு மொழிகளும் தனித்தனியாக கல்வி கற்பிக்கப்படுகிறது. ஆங்கிலம் ஒரு கட்டாய பாடமாக இங்கு உள்ளது. இஸ்ரேலில் உள்ள சாலை பெயர் பலகைகள் மற்றும் அரசு அறிவிப்புகள் பெரும்பாலும் ஹிப்ரு, அரபு மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளும் எழுதப்பட்டிருக்கும். இப்போ நம்ம இஸ்ரேல் நாட்டுடைய மக்கள் தொகை பார்க்கலாம். பாப்புலேஷன். இஸ்ரேலின் மக்கள் தொகை சுமார் 96.5 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
உலகிலேயே யூதர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் நாடாகும். மொத்த மக்கள் தொகையில் சுமார் 74% பேர்கள் யூதர்கள். மக்கள் தொகையில் சுமார் 21% பேர் அரபு பின்னணி கொண்டவர்கள். இஸ்ரேலின் சராசரி ஆயுட்காலம் மிக அதிகம். இது சராசரியாக 83 ஆண்டுகள். பெண்களில் பார்க்கும்போது 85 ஆண்டுகள், ஆண்களில் பார்க்கும்போது 81 ஆண்டுகள். அப்படி பார்க்கும்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இங்கே அதிகம். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சுமார் 446 பேர் என்ற அளவில் மக்கள் தொகை அடர்த்தி உள்ளது. யூத மதத்திற்கு அடுத்தபடியாக இஸ்லாம், கிறிஸ்துவம் மற்றும் ட்ரூஸ் மதங்களை பின்பற்றுபவர்கள் இங்கு அதிகம். திரும்புவதற்கான சட்டம் லா ஆஃப் ரிட்டர்ன் மூலம் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து யூதர்கள் இன்றும் இஸ்ரேலில் குடியேறி வருகின்றனர். இது அந்நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அடுத்தது இஸ்ரேல் நாட்டை சூழ்ந்துள்ள அண்டை நாடுகள். அண்டை நாடுகள் பற்றி பார்ப்போம். நெய்பரிங் கண்ட்ரிஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். இஸ்ரேல் வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் 4 அரபு நாடுகளுடன் தனது நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. இஸ்ரேலின் வடக்கே லெபனான் நாடு அமைந்துள்ளது. வடகிழக்கு சிரியா நாடு அமைந்துள்ளது. அங்குள்ள கோலான் குன்றுகள் பகுதி பாதுகாப்பு ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கிழக்கே ஜோர்டான் நாடு அமைந்துள்ளது. இஸ்ரேல் நீண்ட நில எல்லையை இங்கு பகிர்கிறது. தென்மேற்கே எகிப்து நாடு உள்ளது. 1979 இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்ட முதல் அரபு நாடு எகிப்து நாடாகும். இஸ்ரேலின் உட்புறம் மற்றும் எல்லையை ஒட்டி மேற்கு கிரே, வெஸ்ட் பேங்க் மற்றும் காசா ஆகிய பாலஸ்தீன பகுதிகள் அமைந்துள்ளன. இஸ்ரேலின் மேற்கு பகுதி முழுவதும் மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியன் சீ சூழப்பட்டுள்ளது. இது அந்நாட்டின் கடல்வழி வணிகத்திற்கு மிகவும் முக்கியமானது. இஸ்ரேலுக்கும் ஜோர்டான் நாட்டுக்கும் இடையில் புகழ்பெற்ற சாக்கடல் டெட் சீ எல்லையாக அமைந்துள்ளது. அண்டை நாடுகளுடன் நிலவும் அரசியல் சூழல் காரணமாக இஸ்ரேல் தனது அனைத்து எல்லைகளிலும் அதிநவீன சென்சார்கள் மற்றும் பலத்த இராணுவ பாதுகாப்பை கொண்டுள்ளது. இப்போ இஸ்ரேல் நாட்டோட லேண்ட் ஏரியா பார்க்கலாம், நிலப்பரப்பு பார்க்கலாம். இஸ்ரேலின் மொத்த நிலப்பரப்பு சுமார் 22,145 சதுர கிலோமீட்டர்கள். இதை கேரளா ஸ்டேட்டோட, நம்ம இந்தியாவில் இருக்கிற கேரளா ஸ்டேட்டோட ஹரியானா ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது இது மிகவும் சிறியது. இந்நாட்டின் கிழக்கு மேற்கு அகலம் மிகவும் குறைவு. சில இடங்களில் வெறும் 15 முதல் 100 கிலோமீட்டர் அகலமே கொண்டது. நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி சுமார் 60% தெற்கில் உள்ள நேகவ் பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளது. கலிலி கடல், சி ஆஃப் கலிலி, இது இஸ்ரேலின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். இது நாட்டின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் வரலாற்று சிறப்புமிக்க இடமாகவும் உள்ளது. நிலப்பரப்பு சிறியதாகவும் எல்லைகள் நெருக்கமாக இருப்பதால் நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இஸ்ரேலுக்கு எப்போதுமே இருக்கு. அடுத்து இஸ்ரேல் நாட்டில் உள்ள முக்கியமான ஒரு சிட்டி டெல் அவீவ். அந்த நாட்டை பற்றி பார்க்கலாம். இது செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் இஸ்ரேல். டெல் அவீவ் இஸ்ரேல் நாட்டின் நிதி மற்றும் வணிக தலைநகரமாக கருதப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இங்குதான் உள்ளன. மத்திய தரை கடலோரத்தில் அமைந்துள்ள இந்நகரம் சுமார் 14 கிலோமீட்டர் நீளமுள்ள அழகான கடற்கரைகளை கொண்டுள்ளது. ஜெருசலம் வரலாற்று சிறப்புமிக்க நகரமாக இருக்கும் நிலையில் டெல் அவீவ் நவீன கலை, இசை, இரவு வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது. சர்வதேச நாடுகள் பலவும் தங்கள் நாட்டு தூதரங்களை எம்பசிஸ் இந்த நகரில் தான் அமைத்துள்ளன. இந்நகரம் சமதளமாக இருப்பதால் மக்கள் போக்குவரத்துக்கு மிதிவண்டிகளை, பைசைக்கிள்ஸ் தான் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இதற்கென தனி பாதைகள் நகர் முழுவதும் உள்ளன. 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் துடிப்பான வாழ்க்கை முறையை கொண்டிருப்பதால் இது தூங்கா நகரம், த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மதுரை நம்ம தூங்கா நகரம் சொல்கிறோம். அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள டெல் அவீவ் தூங்கா நகரமாக அழைக்கப்படுகிறது.